மாதாஜி வீர ஜானகி பேசுகிறேன். தாய், தந்தை, குரு, கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உப்பு கரைசல் நீர் குடித்து குடலை சுத்தப்படுத்தும் ஒரு வைத்திய முறை இருக்கிறது. எப்படி என்றால், 6 டம்ளர் நீரில் 1 ஸ்பூன் தூள் உப்பு போட்டு கரைத்து வடிகட்டி குடிக்க வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் பல்லை சுத்தம் செய்த பிறகு காலை குத்துக்கால் வைத்து டாய்லெட் உட்கார் போல உட்கார முடியாதவர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து குடிக்கலாம். 6 டம்ளர் தண்ணீரையும் எப்படி குடிப்பது என்று நீங்கள் கேட்கலாம். நான் இரவு பழ உணவு சாப்பிடுவேன். அதனால் என்னால் 6 டம்ளர் தண்ணி காலையில் குடிக்க முடிந்தது. குடிக்க முடியாதவர்கள் 1 டம்ளர் 2 டம்ளர் அல்லது எவ்வளவு முடியுமோ குடியுங்கள். குடித்துவிட்டு சிறிது நேரம் இருங்கள். இந்த உப்பு கரைசலில் குடித்தவுடன் தாகம் ஏற்படும். மீண்டும் மீதம் உள்ள தண்ணீரை குடித்து விடலாம். தண்ணீர் குடித்த பிறகு வலது கை ஆள்காட்டி விரல் நடுவிரலால் வாயில் விட்டு தொண்டை பகுதியில் அழுத்தினால் அந்த குடித்த நீர் வெளியே வரும். வாய் வழியாக அதில் தேவையில்லாத கழிவுகள் வெளியில் வரும். எல்லா நீரும் வாய் வழியாக வராது. மீதமுள்ள நீர் சிறுநீர் வழியாக அல்லது மலம் வழியாக வெளியேறிவிடும். மலமாகவோ சிறுநீராகவோ வெளியேறிவிடும். இப்படி செய்யும்போது வாரத்திற்கு 1 நாள் செய்யலாம். செய்யும்போது குடல் சுத்தமாகும். தேவையில்லாத கழிவுகள் அனைத்தும் வெளியேறும். வாய் வழியாகவோ சிறுநீர் வழியாக மலம் வழியாக வெளியேறிவிடும். இதை வேலைக்கு செல்பவர்கள், வெளியில் செல்பவர்கள் வீட்டில் இருக்கும் நாட்களில் செய்யுங்கள். அப்போதுதான் அவர்களுக்கு சிரமம் ஏற்படாது. செய்து பாருங்கள். நான் 12 வருடங்கள் வாரத்திற்கு 1 முறை என இதை செய்தேன். இன்னும் இதுபோன்ற பல அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.